உங்கள் வாழ்வு உங்கள் வளம் வங்காள தமிழென்று சொல்கிறீர்கள். எங்கள் தலைவர் எங்கே நுழைந்தால் உங்களிடம் தோன்றார்கள். திங்களோடும் செல்வதி வெள்ளோடும் விண்ணோடும் ஒடுக்கலோடும் வங்கதர்கள் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாம். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங் உனக்கு தமிழுக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் சவன சங்கே முழம். வெண்குருமை சாக்காற்றில் விளையாடும் தோள்கள் எங்கள் வெற்றி தோள்கள். தங்கை ஒரு தாழ்வு கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். செல்வதிகள் கவர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காள தமிழ் என்று சங்கே முழம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த கள்ளக்குறிச்சி மண்ணில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், எனக்கு முன்னால் எழுச்சியும் புரட்சியுமாக தன் கருத்துக்களை பதிவு செய்த அக்கா ரஜிமா பாபு அவர்களுக்கும், என் உடன்பிறந்தார் உங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த கள்ளக்குறிச்சி மண்ணில் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற என் அண்ணன்மார்கள், எங்கள் உடன்பிறந்தார்கள் அத்தனைவருக்கும் புரட்சி. இந்த பிள்ளைகள் என்ன செய்தியை பேசிவிடப் போகிறார்கள், என்ன பேச போகிறார்கள், என்ன பேசிவிடப் போகிறார்கள் என்று ஏதோ ஒரு மூலையில் என்று தங்கள் செவி வழியாக எங்கள் செய்திகளை உள்வாங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் பெற்றோர்கள், எங்கள் அண்ணன்மார்கள், எங்கள் உடன் பிறந்தார்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் எனது புரட்சி வணக்கம். இன்றைக்கு இந்த மண்ணில் அடிப்படை உரிமையாக இருக்கிற அத்தனை அடிப்படை சிக்கல்களுக்கும் நாம் போராடித்தான் நம் உரிமைகளை பெற முடியும் என்கிற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நம் தெருக்களில் தண்ணீர் வரலையா, குடிநீர் சிக்கலா, நாம் போராட வேண்டும். நம் ஊருக்கு தரமான சாலை இல்லை, போராட வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு மருத்துவம் கல்வி தரமாக கிடைக்கவில்லை, போராட வேண்டும். அடிப்படை உரிமைகள் அத்தனையும் போராடித்தான் நீங்களும் நானும் பெற முடியும். இதுதான் இன்றைக்கு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அரசியல் நிலை என்பதை எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் திமுகவில் இருக்கலாம், அதிமுகவில் இருக்கலாம். திமுகவில் இருக்கிற எங்க அண்ணன்மார்கள் எங்க ஆட்சி தம்பி பெருமையோடு சொல்றாங்க. எங்க அண்ணன் ஒருத்தர், எங்க சித்தப்பன் பெரியப்ப பல பேர் திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க. திமுகவில் இருக்கிற எங்க அண்ணன்மார்கள் எங்க ஆட்சி தம்பி, எங்க ஆட்சி நடக்குது. ஆட்சியில் பங்கு வகிப்பதை போல பெருமிதப்படுகிறார்கள் திமுகவில் இருக்கிற எங்கள் அண்ணன்மார்கள், பெற்றோர்கள். அதிமுகவில் இருக்கக்கூடிய எங்கள் பெற்றோர்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது எங்க ஆட்சி தம்பி, திமுக இருந்தால் எங்கள் ஆட்சி என்று பேசக்கூடிய எங்கள் பெற்றோர்கள், எங்கள் அண்ணன்மார்கள். அதிமுக அதிகாரத்தில் இருந்தால் எங்கள் ஆட்சி என்று பேசக்கூடிய எங்கள் பெற்றோர்கள், எங்கள் அண்ணன்மார்கள். எவனாவது ஒருவன் இந்த மண்ணில் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வேண்டிய பெற வேண்டிய அடிப்படை உரிமையை காசு கொடுக்காமல், லஞ்சம் கொடுக்காமல், உண்மையும் நேர்மையாக இந்த திமுக அதிமுக அரசு நமக்கு வழங்கியது என்று உங்களால் சொல்ல முடியுமா, பேச முடியுமா? திமுக ஆட்சி எங்கள் ஆட்சி என்று பேசக்கூடிய எங்கள் பெற்றோர்கள் மனச்சான்றோடு திமுக உண்மையும் நேர்மையுமாக காசு வாங்காமல் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் செய்ய வேண்டிய தேவையை அடிப்படை உரிமைகளை கொடுத்திருக்கிறது என்று உங்களால் பேச முடியுமா? மனச்சான்றோடு சத்தியம் செய்து சொல்ல முடியுமா? அப்போ நீ திமுகவில் இருக்கலாம், அதிமுகவில் இருக்கலாம், எங்கள் ஆட்சி நடக்கிறது என்று பெருமை பீச்சிக் கொள்ளலாம். ஆனால் உனக்கும் அடிப்படை உரிமை என்று வந்துவிட்டால் போராடித்தான் பெற முடியும், போராடித்தான் பெற வேண்டும். அப்போ இந்த மண்ணில் போராடினால்தான் அடிப்படை உரிமையை பெற முடியும். ஆனால் இந்த மண்ணில் எவன் போராடுவது? இந்த மக்களுக்கான அடிப்படை உரிமைக்காக யார் இந்த மண்ணில் போராடுவது? இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிமிடத்தில் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மக்களின் பிரச்சனைக்காக, மக்களின் உரிமைக்காக களத்தில் நின்று ஒரு கட்சி போராடி கொண்டிருக்கிறது, ஒரு தலைவன் போராடி கொண்டிருக்கிறார் என்றால் அது நாம் தமிழ் கட்சியும் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் போராடி கொண்டிருக்கிறோம். நம் உரிமைகளை போராடித்தான் பெற முடியும், யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த மண்ணில் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நம் உரிமைக்காக, இந்த மண்ணின் உரிமைக்காக, மக்களின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறது என்பதை எங்கள் பெற்றோர்கள்
மனச்சான்றோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும், சிந்திக்கணும். அடிப்படை உரிமையாக இருக்கிற மருத்துவம், கல்வி, குடிநீர் அத்தனையும் வர்த்தகமாக இருக்கிறது. இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்க திமுக அரசு பெருமிதத்தோடு பேசுறாங்க. முன்னாடி அதிகாரத்தில் இருந்த அதிமுக பெருமிதத்தோடு பேசியது. இந்தியாவிலேயே தலை சிறந்த மருத்துவ கட்டமைப்பை நாங்கள் தான் உருவாக்கி வைத்திருக்கிறோம். தரமான மருத்துவத்தை தமிழ்நாடு அரசுதான் வழங்குகிறது. உலக தரத்திற்கு மருத்துவ உபகரணங்கள், எக்யூப்மெண்ட், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள், ஹாஸ்பிட்டல்ஸ் இதோ தமிழ்நாடு அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இது திராவிட மாடலின் சாதனை என்று பேசுகிறார்கள். வாயிலே பேசுகிறார் திமுக தலைவர் மக்கள் பேசுகிறார். ஐயா ஸ்டாலின் பேசுகிறார். எங்கள் பெற்றோர்கள் அறிவில் சிறந்த எங்கள் உடன்பிறந்தார்கள், எங்கள் பெற்றோர்கள் மனச்சான்றோடு சிந்திப்பவர்கள். நீங்கள் சொல்லணும், இதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையில் தன் பெற்றோர்களுக்கு தன் ஆச்சாரத்தும் அப்பனுக்கும் உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பெறக்கூடிய எங்கள் பெற்றோர்கள். நீங்கள் சொல்லணும், கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தரமான மருத்துவத்தை திமுக அரசு கொடுக்கிறதா? இதற்கு முன்னால் அதிகாரத்தில் அதிமுக அரசு கொடுத்ததா? ஆனாலும் இவர்கள் சொல்கிறார்களே, பேசுகிறார்களே, தரமான மருத்துவத்தை நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த திராவிட கட்சிகள் அரசு மருத்துவமனையில் தரமான மருத்துவத்தை தான் கொடுக்கிறார்கள் என்று பேசுவது உண்மை என்றால், சத்தியம் என்றால், திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய எங்க அண்ணன்மார்கள் அருகில் சொல்லுவாங்க, தம்பி இப்பெல்லாம் நீங்க மருத்துவமனைக்கு போங்க தம்பி, இப்பெல்லாம் அதிநவீன தொழில்நுட்பத்தில் மிஷினை கொண்டு இறக்கி சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்காங்க. முன்னாடி எல்லாம் கள்ளக்குறிச்சியில் இருந்ததை விட இப்ப அரசு மருத்துவமனை டெவலப் ஆயிடுச்சு தம்பி. யார் பேசுறது? திமுகவுக்கு ஆதரவாக எங்கள் அண்ணன்மார்கள் பேசுகிறார்கள். அதிமுகவுக்கு ஆதரவாக எங்கள் அண்ணன்மார்கள் பேசுகிறார்கள். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையை மேம்படுத்தியது திமுக அரசு. கள்ளக்குறிச்சி மருத்துவமனையை மேம்படுத்தியது அதிமுக அரசு. பேசாது எங்கள் அண்ணன்மார்கள். திமுக அதிமுகவில் இருக்கிற எங்கள் அண்ணன்மார்கள் பேசுறாங்க. ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் முட்டு கொடுக்கா எங்கள் அண்ணன்மார்கள் முட்டு கொடுக்கா. தரம் உயர்ந்திருக்கு தம்பி மருத்துவம். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனை முன்பு போல் இல்லை, தரம் உயர்ந்திருக்கிறது. பேசாது திமுக அதிமுக தலைவர்கள் மக்கள். நாங்கள் உங்கள் பிள்ளைகள், எளிய பிள்ளைகள், ஒரே ஒரு கேள்வியை இந்த கள்ளக்குறிச்சி மண்ணில் உங்கள் முன்னால் முன்வைக்கிறோம். தமிழ்நாட்டு அரசு திமுக அரசு மருத்துவமனையில் தரமான மருத்துவத்தை தமிழ்நாடு முன்வைக்கும் சர்வதேச தரத்துக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை என்றால், இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற ஐயா ஸ்டாலின் குடும்பத்தில் அவர் பிள்ளைக்கோ பேரபிள்ளைக்கோ உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனையில் சேர்க்காமல் தனியார் மருத்துவமனையில் சேர்ப்பது எதற்காக? பதில் இருக்கா? ஐயா ஸ்டாலின் தந்தையார் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் வித்தகர், முத்தமிழை விற்றவர் ஐயா கருணாநிதிக்கு உடல்நிலை சரியில்லாத போது ராமச்சந்திரா மருத்துவமனையிலும் காவேரி மருத்துவமனையிலும் தான் படித்தார். திராவிட மாடல் மிகப்பெரிய சாதனை புடுங்கி இருக்கிறது என்று பேசக்கூடிய இந்த திராவிட புடுங்கல் உடல்நிலை சரியில்லாத போது எதற்காக ராமச்சந்திரா மருத்துவமனையிலையோ காவேரி மருத்துவமனையிலும் போய் எடுத்த? நீங்கள் தான் 60 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போயிருக்கல. தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை வளர்ச்சி பாதையில் சாதனை படுத்திருக்கிறது. பிறகு எதற்காக ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்த? எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லாத போது ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு ஏன் கொண்டு போனீங்க? ஏன் கொண்டு போன? அப்போ காசு இல்லாதவர்கள் அரசு மருத்துவமனையில் யார் போய் சேர்ப்பாங்க? தன் பிள்ளைகளை பெற்றெடுத்த பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அப்படியும் ஆத்தாரையும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் யார் சேர்ப்பாங்க? வேறு வழி இல்லாமல் கஷ்ட நோய், ஏழை எளிய மக்கள், அண்ணா அருங்காட்சிகள் அரசு மருத்துவமனை ஓய்வெடுப்பா? அரசு மருத்துவமனை நோய் எப்படி இருக்கு? இன்றைக்கு சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில அந்த அரசு மருத்துவமனைக்கு பேர் என்ன? கலைஞர் மருத்துவமனை, கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை. ஏண்டா நீங்க மருத்துவமனையில மருத்துவம் பார்க்கிற லட்சணமே அயோக்கியத்தனமானது. இப்ப அந்த மருத்துவமனைக்கு கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை. அப்ப நீங்க பண்ற அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் கருணாநிதி தான் வைக்கணுமா? அப்ப அப்படிதான் வைக்கணும். அது பொருத்தமாக இருக்கு. அப்ப அந்த கிண்டி அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை ஒரு சின்ன பையன் 21, 22 வயதான ஒரு சின்ன பையன் கத்தியால குத்துறா. ஒரு இளைஞன் கத்தியால குத்துறா.
தமிழ்நாடு முழுமைக்கும் மருத்துவர்கள் போராடுகிறார்கள். மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மருத்துவர்கள் போராடுறான். ஏன் அரசு மருத்துவமனையில் அங்கே அனுமதிக்கக்கூடிய மக்களுக்கு தரமான மருத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. அரசு மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனையை வைத்துக் கொண்டு பல லட்சம் கோடி கணக்கில் சொத்துக்களை சேர்க்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய எங்கள் ஆத்தாளையும் அப்பனையும் அவர்கள் பார்ப்பதில்லை, சிகிச்சை கொடுப்பதில்லை. விரக்தியில புத்ரா எங்கள் பெற்றோர்கள், இந்த பிள்ளைகள் பேசுவது ஏதோ ஒரு வகையில் உங்கள் செவி வழியாக உங்கள் செவிக்கு வந்து சேர்ந்தால் உங்கள் பெற்றோர்கள் சிறிது நேரம் உங்கள் இதயத்தை திறந்து வையுங்கள். நாங்கள் சத்தியம் பேச வந்திருக்கிறோம். எங்கள் பெற்றோர்களுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக சத்தியம் பேச வந்திருக்கிறோம். வாக்கு கேட்க வரலை. நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள், வாக்களிக்காமல் வாங்கள், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நாங்கள் சத்தியம் பேச வந்திருக்கிறோம். எங்கள் பெற்றோர்கள் உங்கள் இதயத்தை திறந்து வையுங்கள். அப்ப என்ன செய்தி? 2022ஆம் ஆண்டு சென்னை அரசு மருத்துவமனையில வெறும் 17 வயதான பிரியா என்கிற ஒரு தங்கையை அரசு மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். 17 வயது பிரியா, அவள் உன்னையும் என்னையும் போல சாதாரண ஒரு மனிதர் இல்லை. யார் பிரியா? அவர் ஆகச்சிறந்த ஆற்றல் மிகுந்த ஒரு விளையாட்டு வீராங்கனை, கால்பந்து வீராங்கனை. சர்வதேச அளவில், இந்திய அளவில் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த கால்பந்து வீராங்கனை பிரியா. தன் காலில் ஒரு தசைப்பிடிப்பு, முட்டிக்காலில் ஒரு தசைப்பிடிப்பு, முட்டிவலி என்று அரசு மருத்துவமனையில் பிரியாவை சேர்த்தார்கள். தவறான சிகிச்சை அளித்ததன் விளைவாக தங்கை பிரியா இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருப்பார். ஒருவேளை ஒலிம்பிக்கில் விளையாடி தங்கம் வென்றிருப்பார். அந்த விளையாட்டு வீராங்கனையின் காலை தவறான சிகிச்சை அளித்து அதன் விளைவாக பிரியாவின் காலை வெட்டி எடுத்தார்கள். சின்ன முட்டிவலி என்று போன என் தங்கைக்கு காலை வெட்டி எடுத்தது இந்த அரசு திராவிட மாடல். காலை வெட்டி எடுத்த பின்னாலும் குணப்படுத்த முடியல. தவறான சிகிச்சை, தவறான மருந்து, தவறான சிகிச்சை அளித்ததின் விளைவாக பிரியா செத்து போனார். இந்த மண்ணின் ஆகச்சிறந்த ஆற்றல் மிகுந்த கால்பந்து வீராங்கனை பிரியா அன்றைக்கு செத்து போனார் அரசு மருத்துவமனையில். தன் வாழ்நாளில் சம்பாதித்த அத்தனை பணத்தையும் தன் பிள்ளையை வளர்ப்பதற்காக, விளையாட்டுத்துறையில் சாதிப்பதற்காக உழைத்து ஒரு நாளைக்கு 200, 300 என்று உழைத்து சம்பாதித்த பிரியாவின் தந்தை அவளுக்காக, விளையாட்டுக்காக செலவழித்தார். ஆனால் பிரியாவிற்கு தரமான மருத்துவத்தை தனியார் மருத்துவமனையில் கொண்டு போய் கொடுப்பதற்கு பிரியாவின் தந்தையிடம் பணம் இல்லை. விளைவு என்ன ஆனது? பிரியா செத்து போனார். மக்கள் போராடினார்கள். பிரியாவின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராடினார்கள். மருத்துவமனை நிர்வாகம் மறுத்தது. நாங்கள் சரியான சிகிச்சையை தான் கொடுத்தோம் என்று பேசியது. ஆனால் விசாரணை அறிக்கை என்ன சொன்னது? இன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற மா சுப்பிரமணியம் பொதுவெளியில் பத்திரிகையாளர்களை அழைத்து பேசும்போது அப்பட்டமாக ஒப்புக்கொண்டார். ஆமாம், மாணவி பிரியாவிற்கு தவறான சிகிச்சை அளித்ததன் மூலமாகத்தான் பிரியா செத்து போனார், நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று பேசியது இதே மாநில ஸ்டாலின் அரசு, திமுக அரசு. அதன் அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஒப்புக்கொண்டார். அப்ப தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்று கோரிக்கை எழுந்தபோது காவல்துறை அந்த தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் 2 பேரை கைது செய்த முனைய போது மருத்துவர்கள் 2 பேர் தலைமறையாயிட்டான். அன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் கூட்டமைப்பு சங்கம் அதன் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து பேசியது என்ன தெரியுமா? மருத்துவர்கள் தவறு செய்யல. பிறகு எப்படி பிரியா செத்து போனால்? தமிழ்நாடு முழுவதும் மருத்துவ துறையில் ஆள் பற்றாக்குறை இருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் வேலையாட்கள் குறைவா, மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கிறது, பணியாட்கள் பற்றாக்குறை இருக்கிறது. பதிவு செய்தது தமிழ்நாடு மருத்துவர்கள் கூட்டமைப்பை. சீமான் தம்பிகளும் பேசினார். அரசியலுக்காக பேசுகிறார்கள். அரசியலுக்காக சீமான் ஸ்டாலினை விமர்சிக்கிறார். அரசியலுக்காக திமுகவை நாம் தமிழர் விமர்சிக்கிறது என்று பேசுவீங்க. பதிவு செய்தது நாங்கள் அல்ல, தமிழ்நாடு அரசு மருத்துவமனை கூட்டமைப்பு. அப்ப தமிழ்நாடு முழுவதும் 60 ஆண்டுகள் அதிகாரத்திலிருந்து மருத்துவ கட்டமைப்பை திராவிட மாடல் கட்டமைப்பது இதுதான். 2023ஆம் ஆண்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை காவலராக பணி செய்து கொண்டிருந்த கோதண்டம் என்கிற தலைமை காவலர்
நாங்க ஏறத்தாழ 12-13 ஆண்டுகளாக இந்த மண்ணில் கத்திக் கொண்டிருக்கிறோம். இங்க பல பேரு சீமான் தம்பிகளுக்கும் வேலை இல்ல, கத்தி பேசுவாங்க, தெருவில் கத்துறாங்க. கத்துறதுனால என்ன 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 யாருக்கு என்ன பலன்? ஏப்பா கத்துறீங்க? ஏன் கத்துறோம்? நீங்கள் அரசு அதிகாரியாக இருங்கள், செல்வந்தராக இருங்கள், மருத்துவராக இருங்கள், வழக்கறிஞராக இருங்கள், காவல்துறை அதிகாரியாக இருங்கள், உங்களுக்கும் சேர்த்துத்தான் கத்திக் கொண்டிருக்கிறோம். அப்போ தலைமைச் செயலகத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து கொண்டிருந்த காவல்துறை அதிகாரி தலைமை காவலர் கோதண்டத்தின் மகள் 8 வயது 9 வயது நிரம்பிய தலைமை காவலர் கோதண்டத்தின் மகளுக்கு தவறான சிகிச்சை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கொடுத்ததன் விளைவாக அந்த குழந்தை சாவின் விளிம்புக்கு சென்றது. காவல்துறையில் பணிபுரிய அந்த தலைமை காவலர் கோதண்டம் தலைமைச் செயலகம் முன்னால் தனியொரு மனிதனாக ரோட்டில் நின்று கத்திக் கொண்டிருந்தார். அன்றைக்கு அவருக்காக தமிழ்நாடு முழுவதும் கத்தியது சீமானின் கம்பிகள் மட்டும்தான். காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் உன் முல்லைக்கு நீ அரசு மருத்துவமனைக்கு போனால் திராவிட மாடல் இதைத்தான் கொடுக்கும். இவர்களின் மருத்துவ கட்டமைப்பு இப்ப இந்த கட்டமைப்பை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் மருத்துவம் பார்க்கிறார்கள். உனக்கும் எனக்கும் ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் நம் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் இந்த மருத்துவ கட்டமைப்பு. இப்ப என்னாச்சு? விக்னேஷ்ங்கிற ஒரு இளைஞன் அரசு மருத்துவரை கத்தியால குத்துறான். ஏன்? சரியான மருத்துவம் பார்க்கல குத்துறான். யாரும் அதை நியாயப்படுத்த முடியாது. மருத்துவர் தாக்கப்பட்ட விவகாரத்தை இந்த மண்ணில் யாரும் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் அதே நேரம் இந்த திமுக அதிமுக திராவிட கட்சிகளின் அயோக்கியத்தனத்தை யாரும் மறக்க முடியாது, மறக்க கூடாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்ப குத்திட்டான் விக்னேஷ் பாலாஜி என்கிற அரசு மருத்துவரை குத்திட்டான், சிறைக்கு போயிட்டான். இப்ப மருத்துவர்கள் எல்லாம் போராடுறாங்க, மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும், போராடுறாங்க. இன்றைக்கு மருத்துவர்களின் கூட்டமைப்பு, தமிழ்நாடு மருத்துவர்களின் கூட்டமைப்பு உட்கார்ந்து பேசுறான். செய்தியாளர் சொல்றான், என்ன சொல்றான்? இந்த விவகாரத்தில் மருத்துவர்கள் மீது எந்த தவறும் இல்லை. அரசு மருத்துவமனையில் போதிய ஆள் பற்றாக்குறை இருக்கிறது, மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கிறது, இங்க மருத்துவ வசதிகள் இல்லை. அதனால் எங்களால் மருத்துவர்களுக்கு நோயாளிகளுக்கு நல்ல மருத்துவம் கொடுக்க முடியவில்லை. பேசியது சீமானின் தம்பியோ அல்ல, தமிழ்நாடு மருத்துவர்களின் கூட்டமைப்பு சங்கம் நேற்று பேசியிருக்காங்க. நீங்கள் செய்தித்தாளை போட்டுங்கள், செய்தியை தேடுங்கள். இந்த செய்தியை கொண்டு வர மாட்டான், பேச மாட்டான். அப்ப 2022 பிரியா செத்தவினாலும் மருத்துவ கட்டமைப்பை இவர்களால் ஒழுங்குபடுத்த முடியாது. ஏன்? இந்த மண்ணில் இருக்கிற அத்தனை தனியார்களும் மருத்துவமனைகளும் மருத்துவத்தை வர்த்தகம் செய்வது இந்த திமுக அதிமுகவின் அயோக்கியர்கள். இவர்கள் தான் மருத்துவத்தை வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறார். ஏன் அரசு மருத்துவமனையை உயர்த்த மாட்டான்? ஏன் உயர்த்த முடியாதா? ஏன் உயர்த்த மாட்டான்? ஆண்டொன்றுக்கு 10,000 கோடியை சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கிறான். உன் வரிப்பணத்திலும் என் வரிப்பணத்திலும் மருத்துவத்துறைக்கு 10,000 கோடி நிதி ஒதுக்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சியில் ஒரு மருத்துவமனை இருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் எல்லாம் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது என்றால் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஆண்டொன்றுக்கு ஏறத்தாழ 40 லட்சம் 50 லட்சம் என்று நிதி ஒதுக்கப்படுகிறது. அப்போ ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஆண்டொன்றுக்கு 40 லட்சம் செலவழித்தால் அந்த கட்டிடத்தின் தரம், மருத்துவத்தின் தரம் எப்படி இருக்கணும்? நீங்க போய் பாரு. ஒவ்வொரு கிராமத்தில் இங்க பேருந்துக்கு நின்று கொண்டிருக்கிற, இங்க பயத்துக் கொண்டிருக்கிற எங்கள் அக்காமார்கள் அண்ணன்மார்கள் உங்கள் சொந்த கிராமத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தை போய் பாரு. ஆண்டொன்றுக்கு 50 லட்சம் செலவழிக்கக்கூடிய சுகாதார நிலையமாவது மருத்துவமனையாது. அப்ப ஒதுக்கக்கூடிய 10,000 கோடி நிதி எங்கே வாது? ஏன் தரம் உயர்த்தல? தமிழ்நாடு முழுவதும் கள்ளக்குறிச்சி, சேலம், திருச்சி, ஈரோடு, நாமக்கல், கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, சென்னை என்று தமிழ்நாடு முழுவதும் அத்தனை மாவட்டங்களிலும் உயர்ந்து நிற்கிற நட்சத்திர விடுதிகளை போல உயர்ந்து நிற்கிற அத்தனை தனியார்களும் மருத்துவமனைகளும் இந்த திமுக அதிமுக காரணம் தான். உங்களால மறுக்க முடியுமா? அப்போ மருத்துவத்தை வர்த்தகம் செய்கிறார் ஐயா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, செய்திதான் அவர் சகாக்கள். மருத்துவத்தை வர்த்தகம் செய்கிற இந்த அயோக்கியர்கள் எப்படி உனக்கும் எனக்கும் தரமான மருத்துவத்தை அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்த்துவான்? அரசு மருத்துவமனைகள் மருத்துவம் தரம் உயர்ந்துட்டா நீயும் நானும் இவன் மருத்துவமனைக்கு எப்படி போவோம்? அடிப்படை உரிமை மருத்துவத்தை நம் மக்களுக்கு இலவசமாக தரமாக கொடுக்க வக்கில்லை.
நாடு முழுமைக்கும் அடிப்படை சிக்கலில் அடிப்படை தேவைக்காக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது குறித்தெல்லாம் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இந்த நாடு முழுமைக்கும் சாராய போதையை கட்டமைத்திருக்கிறது இந்த திமுக அரசு, அதிமுக அரசு கட்டமைத்தது இந்த திராவிட கட்சிகள். ஆண்டொன்றுக்கு ஏறத்தாழ 50,000 கோடிக்கு என் சித்தப்பா பெரியப்ப சாராயம் குடிக்கான், என் அண்ணன் தம்பி சாராயம் குடிக்கான். தமிழ்நாடு அரசு சாராயத்தை வர்த்தகம் செய்கிறது. இந்த மண்ணில் தரமான மருத்துவத்தை இலவசமாக கொடுக்க வக்கில்லாத திமுக அரசு சாராயத்தை மட்டும் வர்த்தகம் செய்கிறது, மக்களுக்கு விநியோகம் செய்யலாம். தரமான கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்கும் வக்கில்லாத இந்த அரசு சாராயத்தை எங்கள் மக்களுக்கு ஊற்றி கொடுக்கிறார், விநியோகம் செய்யலாம். இந்த மண்ணில் நடக்கக்கூடிய அத்தனை குற்ற சம்பவங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது மது போதைதான். ஆய்வு சொல்லுது, ஆய்வு சொல்லுது. நம் பிள்ளைகள் வெளியே போக முடியல. பெண் பிள்ளைகளை இரவு 7 மணிக்கு கூட இந்த சமூகத்தை நம்பி அனுப்ப முடியல, வெளியே அனுப்ப முடியல, பள்ளிக்கு அனுப்ப முடியல, கல்லூரிக்கு அனுப்ப முடியல. ஏன்? பள்ளியில ஆசிரியர்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கிறார்கள். கல்லூரியில் தம் பிள்ளைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்படுகிறது. பாலியல் இன்னல்களை, சிக்கல்களை நம் பிள்ளைகள் சந்திக்கிறார்கள். கல்லூரிக்கு போனா கல்லூரி பேராசிரியை நம் பிள்ளைகளை மோய்ச்சாலை செய்யலாம். நிர்மலா தேவியின் ஒரு பேராசிரியர் கல்லூரிக்கு படிக்க போற நம் பிள்ளைகளை அழைத்து இங்கு இருக்கக்கூடிய திமுக அதிமுக தலைவர்களை, பாரதிய ஜனதா காங்கிரஸ் தலைவர்களை நீங்கள் அனுசரித்து அவர்கள் படுக்கையில் படுத்தால் நீங்கள் படிக்காமலே பாஸ் ஆகலாம், நிறைய பணம் கிடைக்கும். பேசியது கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவி. நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டாங்க. இன்றைக்கும் சிறையில் இருக்க, இன்றைக்கு அவங்க பிணையில் வெளியில இருக்காங்க. ஆனால் நிர்மலா தேவியா பாதிக்கப்பட்ட மாணவிகள் எத்தனை பேர்? நிர்மலா தேவி மாணவிகளை யாருக்கெல்லாம் கூட்டி கொடுத்தா என்ற விவரத்தை அப்போ நம் பிள்ளைகளை வெளியே அனுப்ப முடியல. தமிழ்நாடு முழுமைக்கும் அத்தனை கிராமங்களிலும், கிராமத்தில் இருக்கிற அத்தனை சந்து பந்தங்களிலும் இன்றைக்கு போதைப் பொருள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. போதை மருந்து வர்த்தகம் செய்யப்படுகிறது, விற்கலாம். கள்ளக்குறிச்சியில் அத்தனை கிராமங்களிலும் அத்தனை தெருக்களிலும் சாதாரணமாக போதை வர்த்தகம் செய்யப்படுகிறது, விற்பனை செய்யப்படுகிறது. முன்னாடி எல்லாம் உள்ள குடி சாராயம் குடிச்சு குடியாக ஆயிடுவானோ என்று அச்சம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம் பிள்ளைகள் சாராயத்தை தாண்டி போதைக்கு, கஞ்சா போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிறோம். ஐயா முதலமைச்சர், ஐயா தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆண்டு ஒரு அறிக்கை விட்டாங்க. தமிழ்நாட்டில் போதை புழக்கம் அதிகமாகிவிட்டது, கஞ்சா போதை புழக்கம் அதிகமாகிவிட்டது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பேசினார், அறிக்கை கொடுத்தார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். கடிதம் எழுதினார். யாருக்கு கடிதம் எழுதினார்? திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் ஐயா ஸ்டாலின் கடிதம் எழுதினார். என்ன எழுதினார்? தமிழ்நாடு முழுமைக்கும் கஞ்சா போதை புழக்கம் அதிகமாகிவிட்டது, அதை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் அதை கட்டுப்படுத்தும் முயற்சியில் நீங்கள் எல்லாம் ஈடுபட வேண்டும் என்று ஐயா ஸ்டாலின் கடிதம் எழுதினார். யாருக்கு? திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், மாவட்ட செயலாளர்களுக்கும் ஐயா ஸ்டாலின் கடிதம் எழுதினார். தமிழ்நாட்டில் இருக்கிற கஞ்சா போதையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றார் ஐயா ஸ்டாலின். ஏன் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், மாவட்ட செயலாளர்களுக்கும் கடிதம் எழுதினாரு? ஏனென்றால் இந்த மண்ணில் கஞ்சா போதையை வர்த்தகம் செய்பவன், என் பிள்ளைக்கும் கஞ்சா போதையை கொடுப்பவன் இந்த திமுக அயோக்கியர். திமுக காரணம் வர்த்தகம் செய்யறான். திமுகவின் அயலக பிரிவு பொறுப்பாளர் ஜாஃபர் சாதிக், திமுகவின் சர்வதேச அயலக பிரிவு பொறுப்பாளராக இருந்த ஜாஃபர் சாதிக் 2500 கோடி ரூபாய்க்கு கஞ்சா போதைப் பொருளை கடத்தியதாக கைது செய்யப்பட்டு இன்றைக்கு சிறையில் இருக்கான். 2500 கோடியை ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாம, உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாம ஜாஃபர் சாதிக் கஞ்சா கடத்திட்டாமா? அப்போ இந்த மண்ணில் நாங்கள் வெளிப்படையாகவே குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம். 2500 கோடி ரூபாய்க்கு கஞ்சா கடத்தியது ஜாஃபர் சாதிக்கு இல்ல, திமுகவும் உதயநிதி ஸ்டாலின் தான் 2500 கோடி ரூபாய்க்கு கஞ்சாவை கடத்தினார்கள். நாங்கள் வெளிப்படையாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம். பதில் இருக்கா? பதில் இருக்கா? முழுக்க சாராயம் விற்கிற காசுலதான் அரசு நடந்து கொண்டிருக்கிறது. கஞ்சா விற்கிற காசுலதான் திமுக என்கிற கட்சியே நடந்து கொண்டிருக்கிறது. உங்களால் மறுக்க முடியுமா?
மறுக்க முடியுமா? முன்னாடி எல்லாம் திரைப்படங்களில் தான் கஞ்சா என்ற ஒரு பொருளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். நம் கிராமங்களில் எல்லாம் அது கிடைக்கும் என்று நாம் சிந்தித்ததுண்டா, யோசிச்சதுண்டா? ஆனால் இன்றைக்கு என் புள்ள கைக்கு வந்து சேருது, கஞ்சா வந்து சேருது. தமிழ்நாடு முழுமைக்கும் கள்ளச்சாராயம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. 2022ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காலத்தில் கள்ளச்சாராயம் உட்கொண்டு 20க்கும் மேற்பட்டவர்கள் செத்து போனார்கள். அன்றைக்கு ஐயா ஸ்டாலின் பேசும்போது கள்ளச்சாராயத்தை நாங்கள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கிறோம் என்று பேசினார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அடுத்த ஓராண்டுக்குள்ளாக இதே கள்ளக்குறிச்சி மண்ணில் கள்ளச்சாராயம் அருந்தி ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட எங்கள் உடன்பிறந்தார்கள் செத்து போனார்கள். வித்தது யாரு? திமுகவை சார்ந்த கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி யாரு? திமுகவை சார்ந்த அமைச்சர் மக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செல்லக்குட்டி தான் இந்த கண்ணுக்குட்டி. எப்படி ஒரு பக்கம் டாஸ்மாக திறந்து வச்சு சாராயத்தை விற்பது, இன்னொரு பக்கம் உள்ளூர் நிர்வாகிகள் வசதிக்காக கள்ளச்சாராயத்தை விற்பது. 2022 கள்ளச்சாராயம் உட்கொண்டு செத்து போகும்போது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் என்று பேசினார்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அப்ப ஏறத்தாழ ஓராண்டுகளில் கள்ளச்சாராயத்தை ஒழித்திருக்கிறோம். ஆனாலும் மீண்டும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் கொடுத்து எங்கள் உடன்பிறந்தார்கள் செத்து போனார்கள் என்றால், அன்றைக்கு ஐயா ஸ்டாலின் பேசியது போல அவர் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் சொன்னாரு. அந்த இரும்பு கரம் இந்த ஓராண்டில் எதை புடிஞ்ச பதில் இருக்கா? பதில் இருக்கா? இன்றைக்கும் கள்ளச்சாராயம் விற்கப்படுது, இன்றைக்கும் விற்கப்படுது. இத்தனை சிக்கல்கள் இந்த மண்ணில் இருக்க அடிப்படை சிக்கலாக இத்தனை சிக்கல்கள் இருக்கு. ஆனாலும் எங்கள் பெற்றோர்கள் எங்கள் உடன் பிறந்தார்கள். யார் காசு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும், 100 கோடி செலவழிப்பவன் தான் அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறீர்கள். இந்த மண்ணில் உண்மையும் நேர்மையான அரசியலை ஒரு கட்சி முன்னெடுக்கிறது என்றால் இந்த மண்ணில் நாம் வச்சு மட்டும்தான். இடையூறா இருக்கு, நடக்க சொல்லுங்க, எல்லாம் நடக்க சொல்லுங்க. காசு இருப்பவர்கள் தான் அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற நிலையை திமுக அதிமுக உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த சமகாலத்தில் காசு கொடுக்காமல் எளிய மக்களுக்காக எளிய மக்களே அரசியல் செய்ய முடியும், ஒற்றை ரூபாய் காசு கொடுக்காமல் அதிகாரத்தை நோக்கி நகர முடியும் என்கிற நம்பிக்கையை நம் மண்ணில் எங்களுக்கு விதைத்தது எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். அதை எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். உண்மையும் நேர்மையுமான அரசியலை இந்த மண்ணில் முன்னெடுப்பது நாம் தமிழச்சியும் சீமானும் மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு கட்சி தொடங்கி வர்றாங்க, இன்றைக்கு இல்லை. 2016ஆம் ஆண்டு நாம் தமிழச்சி முதலாக தேர்தலை சந்தித்தது, தேர்தல் களத்தில் நின்றது. ஏறத்தாழ 50 ஆண்டுகால தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு உண்மையும் நேர்மையுமான தமிழர்களுக்கான தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்தி ஒரு கட்சி முதலாக 2016ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் நின்றது நாம் தமிழ்ச்சி. அன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலை, தமிழர்களுக்கான ஒரு அரசியலை மட்டுப்படுத்த வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணியை உருவாக்கி, விஜயகாந்த் தலைமையில ஒரு கூட்டணியை உருவாக்கி தமிழ் தேசிய அரசியலை மாற்றுப்படுத்தும் வேலையில் நீங்கள் செய்தார்கள். ஆனால் அன்றைக்கு நாம் தமிழச்சி 2016 முதல் சட்டமன்ற தேர்தலை சந்தித்த போது 1.1 வாக்கை, ஏறத்தாழ 4 லட்சம் வாக்கை நாம் தமிழச்சி பதிவு செய்தது, பெற்றது. பின்னாடி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழச்சி அபரிமிதமான வெற்றியை பதிவு செய்யும். இந்த மண்ணில் இதுவரை நிகழாத ஒரு பெரும் புரட்சியை சீமான் ஏற்படுத்துவார் என்று உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்தது, பதிவு செய்தது. உடனே என்ன பண்ணாங்க? அவசர கதியில் அவசரமாக கமலஹாசனை மக்கள் நீதிமன்றம் என்கிற ஒரு கட்சியை தொடங்கி வைத்து 2019 தமிழ் தேசிய அரசியலை மட்டுப்படுத்துவதற்காக களத்துக்கு கொண்டு வந்தார்கள். 2019 நாம் தமிழ் கட்சி ஏறத்தாழ 4% வாக்குகளை பெற்றது. கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் 3% வாக்கை பெற்றது. நாம் தமிழ் கட்சியின் தமிழ் தேசிய அரசியலை, இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான தமிழ் தேசிய அரசியலை மட்டுப்படுத்தினார்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தலில். அப்படி மீண்டும் ஒரு முறை இந்த மண்ணில் உண்மையும் நேர்மையுமான தமிழ் தேசிய அரசியல், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தமிழர் இனத்துக்கும் உண்மையும் நேர்மையுமாக அந்த மண்ணின் உரிமைக்காக
மேலெழும்பி வரக்கூடிய தமிழ் தேசிய அரசியலை மட்டுப்படுத்துவதற்காக மீண்டும் ஒரு நடிகரை களமிறக்குகிறார்கள். திடீரென்று கட்சி தொடங்கி வர்றார் நடிகர் விஜய். நாங்கள் ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவோம் என்று பேசிய போது அதை எதிர்த்தோம், விமர்சனம் செய்தோம். ஏன் இந்த மண்ணில் அதிகாரம் செலுத்துவதற்கு ரஜினிகாந்துக்கு தகுதி இல்லை. தமிழ்நாட்டை, தமிழர் மண்ணை ஒரு தமிழர் தான் ஆள வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழர் மண்ணில் ஒரு தமிழர் தான் அதிகாரத்தை செலுத்த வேண்டும். அதுதான் தமிழர்களின் முதல் அடிப்படை உரிமை. அந்த அடிப்படையில் ரஜினிகாந்திற்கு தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு, அதிகாரத்துக்கு வருவதற்கு தகுதி இல்லை என்று பேசினோம், விமர்சனம் செய்தோம். ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்குவேன் என்று பேசிய போது தமிழ்நாட்டின் முதலாக அதை வரவேற்றது நாம் தமிழ்ச்சி அண்ணன் சீமான். நாங்கள் வரவேற்றோம். ஏன் நடிகர் விஜய் அவர்கள் தமிழராக இருப்பதால் இந்த மண்ணில் அரசியல் செய்வதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது, தார்மீக அடிப்படையில் உரிமை இருக்கிறது. அதனால் நாங்கள் அவரை வரவேற்றோம், இப்போதும் வரவேற்கிறோம். நாம் தமிழ்ச்சி முன்னாடி விஜயை ஆதரித்ததே இப்போ விமர்சனம் பண்றீங்களே, அப்போதே நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அவர் கட்சி தொடங்கி அவருடைய தத்துவம், கோட்பாடு, கொள்கை எதுவென்று அறிவிக்கட்டும், பிறகு மேற்கொண்டு பேசுவோம் என்று எங்கள் அண்ணன் சீமானும் நாம் தமிழ்ச்சியும் நாங்கள் பதிவு செய்திருந்தோம். அப்ப தமிழக வெற்றிக் கழகம் என்று ஒரு கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் அவர்கள் தனது கொள்கை பிரகடன மாநாட்டில் பேசுகிறார்கள். தமிழ்நாட்டில் நாங்கள் திராவிடத்தையும் தமிழ் தேசியம் இரு கண்ண இரண்டு ஒண்ணுதான் எங்களுக்கு. திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களுக்கு இரு கண்கள் என்று நடிகர் விஜய் எப்போது பேசினாரோ அப்போதே தமிழ்நாட்டின் தமிழர் உரிமைக்கு, அடிப்படை உரிமைகள் அனைத்துக்கும் எதிரான கோட்பாட்டை அவர் முன்வைத்து விட்டார் என்பதுதான் பொருள். என்ன பண்றாங்க? மீண்டும் ஒரு முறை இந்த மண்ணில் மேலெழும்பி வருகிற தமிழ் தேசிய அரசியலை மட்டுப்படுத்துவதற்காக நடிகர் விஜயை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை ஊடகங்களிலும் விஜயின் கட்சி பேசுவதாக நடிகர் விஜய் பேசுவதாக. சமகாலத்தில் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. அத்தனை தொகுதிகளிலும் தனித்து வேட்பாளரை களமிறக்குகிறது. அந்த கட்சி நிறுத்திய அத்தனை வேட்பாளரிலும் ஒரு வேட்பாளர்கள் கூட குற்ற பின்னணி உடையவர்கள் இல்லை. அத்தனை பேரும் உண்மையும் நேர்மையுமான வேட்பாளர்கள் என்றால் அது நாம் தமிழ்ச்சி வேட்பாளர்கள் மட்டும்தான். இதை நாங்க சொல்லல, இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்திருக்கிறது. தமிழ்நாட்டின் அதிகப்படியாக குற்ற பின்னணி உள்ள வேட்பாளர்களை நிறுத்தியாச்சு திமுக, இரண்டாவது அதிமுக, மூன்றாவது பாரதிய ஜனதா. அப்படி உண்மையும் நேர்மையுமாக வேட்பாளர்கள் நிறுத்தி வாக்குக்கு 10 பைசா காசு கொடுக்காமல், திரை கவர்ச்சி இல்லாமல், சாதி மத அடையாளம் இல்லாமல், சாதி மதத்தை முன்னிறுத்தி அடையாளப்படுத்தாமல் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான சமூக நீதியை, தமிழர் உரிமையை பேசி வாக்கு 10 ரூபாய் காசு கொடுக்காமல் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி மாநில கட்சியாக 8% வாக்கு வாங்கி அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார். அது நாம் தமிழ்ச்சி மட்டும்தான். அப்படி ஒரு தமிழர் தேசிய அரசியலை மேலெழும்பி வரும்போது அதை மட்டுப்படுத்துவதற்காக இன்றைக்கு விஜயை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அண்ணன் சீமான் 2010 கட்சி தொடங்கிய போது ஒரு காட்சி ஊடகம், ஒரு அச்சு ஊடகம், ஒரு பெட்டி செய்தி கூட போடல. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? நாம் தமிழ்ச்சி தொடங்கப்பட்ட போது எத்தனை பேருக்கு அந்த செய்தி வந்து சேர்ந்தது? ஆனால் நடிகர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவாரோ என்று விவாதம் வந்தால் ஓராண்டுக்கு அதுதான் விவாதம். கமலஹாசன் கட்சி தொடங்குவாரோ என்று விவாதம் வந்தாலே தொடர்ந்து அவர்தான் விவாதம், காட்சி மருத்துவம், செய்தி மருத்துவம். இன்றைக்கு நடிகர் விஜய் கட்சி தொடங்குவார் என்று தெரிந்தவென்றால் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் அவர்தான் காட்சி மருத்துவம், விவாதம் மருத்துவம். அப்ப ஊடக இரட்டடிப்பு, ஊடக ஒத்துழைப்பு இல்ல, ஊடக வெளிச்சம் இல்ல, ஆதரவு இல்ல, எதுவும் இல்லாமல் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக, தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக நாம் கட்சி வளர்ந்து இருக்கிறது. என்னவென்றால் இதை மட்டுப்படுத்தும். அதற்கு ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு நடிகர்களாக இறக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இறக்கப்பட்டவர் தான் நடிகர் விஜய். ஏன் நாங்கள் விமர்சிக்கிறோம்? தமிழக வெற்றிக் கழகத்தை ஏன் நாங்கள் விமர்சிக்கிறோம்? நாங்கள் நடிகர் விஜயை விமர்சிக்கல. அவர் கொண்டிருக்கிற கொள்கை கோட்பாட்டை, அவர் முன்வைத்த கொள்கையை கோட்பாட்டை விமர்சிக்கிறோம். திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள், திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுதான் என்று நிறுவ முற்படுகிறார்கள். நடிகர் விஜய்
திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான், திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் என்று பேசிய வேணா திராவிட கூடாரத்திலிருந்து அத்தனை பேரும் பேசுறான். ஆமா ஆமா, திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான், அத்தனை பேரும் பேசுறான். அப்ப திராவிட அயோக்கியர்களின் குரலும் நடிகர் விஜயின் குரலும் ஒரே மாதிரியாக இருப்பதால் நாங்கள் விமர்சிக்கிறோம். திராவிடமும் தமிழ் தேசியமும் எப்படி ஒன்றாகும்? திராவிடமும் தமிழ் தேசியமும் எப்படி கண்களாக இருக்க முடியும்? காவிரி நதிநீர் சிக்கலின் போது பாசாங்கு செய்து கொண்டிருக்கும் திராவிடம், ஆனால் தன்னெழுச்சியோடு போராடி கொண்டிருக்கும் தமிழ் தேசியம். ஈழத்திலே லட்சக்கணக்கான தொப்புள் கொடி உறவுகள் செத்து விழுந்தபோது மெரினா கடற்கரையில் படுத்து நாடகமாடும் திராவிடம், ஆனால் என் மக்களுக்காக தீக்குளித்து செத்து போகும் தமிழ் தேசியம் எப்படி ரெண்டு ஒன்றாகும்? கச்சத்தீவை கொடுத்ததுதான் என்று பேசும் திராவிடம், ஆனால் கச்சத்தீவிற்காக இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கும் இன்னும் வருகாலில் எப்போதும் போராடும் தமிழ் தேசியம் எப்படி இரண்டும் ஒன்றாக இருக்கும்? ஆந்திர காத்துக்குள்ள செம்மரத்தை வெட்டினார்கள் என்ற குற்றத்துக்காக கூலிக்கு வெட்ட சென்றவர்களை ஏறத்தாழ 16 பேரை சுட்டுக் கொண்டது ஆந்திர அரசு. நாயை சுடுவதை போல சுட்டான். அதை வேடிக்கை பார்க்கும் திராவிடம், ஆனால் துடித்தலும் தமிழ் தேசியம் எப்படி திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றாகும்? எப்படி ஒன்றாகும்? அப்போ எது ஒன்றையும் நாங்க பேச மாட்டோம். இங்க சில பேர் கத்துவாங்க, எனக்கு கத்துற ஐடியா எல்லாம் கிடையாது. யார் சொல்றது? நடிகர் விஜய் சொல்றாரு. ஆச்சா போச்சா எல்லாம் கத்த, நாளா கத்த மாட்டாது, நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். அப்ப இழந்து விட்ட உரிமையை பெற துடிப்பார்கள், குரலை உயர்த்தத்தான் செய்வார்கள். கேளாத காதுகளுக்கு உரத்த குரல்கள் தேவைப்படுகிறது என்கிறான் பகத்சிங். கட்சி தொடங்கி வர்ற நடிகர் விஜய் அவர்கள் காவிரி நதிநீர் சிக்கல் குறித்து ஏன் பேசல? மாநாட்டில் காவிரி உரிமை குறித்து என்ன நிலைப்பாடு? தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக இல்லை. இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கோம். தமிழ்நாட்டில் அதிகபட்ச அதிகாரம் படித்து உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழில் வழக்காட முடியாது. நீயும் நானும் தமிழில் வழக்காட முடியாது, ஆங்கிலத்தில் தான் வழக்காட முடியும். அப்ப வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த இது போன்ற தமிழர் உரிமை சிக்கல்களில் நடிகர் விஜய் அவர்களின் நிலைப்பாடு என்ன? நாங்கள் ஊழலை ஒழிப்போம், ஊழலால ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு பேசுற நடிகர் விஜய் அவர்கள் ஊழலை ஒழிப்போம் என்றால் ஊழல் செய்தவன் பேச ஏன் துணிவில்லை? இந்த மண்ணில் ஊழலை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம், அப்ப ஊழல் செய்தவன் நடிகர் விஜய் ஏன் பேசல? துணிவு இருக்கா? திராவிட கட்சிகள் செய்த ஊழலை ஒழிப்போம் என்றால் திராவிட கட்சிகள் செய்த ஊழலில் ஜெயலலிதா ஊழல்வாதியாக இல்லையா? எம்ஜிஆர் ஊழல்வாதியாக இல்லையா? கருணாநிதி ஊழல்வாதியாக இல்லையா? ஏன் பேச? குடும்ப ஆட்சியை ஒழிப்போம் பேசுறார் நடிகர் விஜய். குடும்ப ஆட்சியை ஒழிப்போம் என்றால் காங்கிரஸ் குறித்து விஜயின் நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் ஊழல் கட்சி இல்லையா? காங்கிரஸ் குடும்ப கட்சி இல்லையா? காங்கிரஸ் குடும்பமாக காங்கிரஸில் ஒரு குடும்பமே அதிகாரத்தை செலுத்தவில்லையா? ஊழல் கட்சி என்றால் அதிமுக ஊழல் கட்சி இல்லையா? அப்ப இவருக்கெல்லாம் உங்களின் நிலைப்பாடு என்ன? இதை கேட்டுக் கொண்டிருக்கிற எங்கள் பெற்றோர்கள், எங்கள் அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், நீங்கள் மனச்சான்றோடு சிந்திக்கணும். ஐயா விஜய் வந்து கட்சி தொடங்கி வந்தார். கட்சி தொடங்கி வந்த போது குறைந்தபட்சம் கட்சி தொடங்கிய போது பேசினார், யாரோடும் எனக்கு கூட்டணி கிடையாது, மக்களோடும் கடவுளோடு மட்டும்தான் நான் கூட்டணி என்று குறைந்தபட்சம் பேசினார். பின்னாளில் அவர் தோல்வியை தழுவிய போது தாக்கு பிடிக்க முடியாமல் கூட்டணி போனார் அதிமுகவோடு. கமலஹாசன் கட்சி தொடங்கி வந்தார். குறைந்தபட்சம் கட்சி தொடங்கிய போது தனித்து நிற்போம், நாங்கள் யாரோடும் கூட்டணி இல்லை என்று அறிவித்தார், பேசினார். குறைந்தபட்சம் பின்னாளில் தோல்வி தழுவிய போது இன்றைக்கு சீட்டே இல்லாம திமுகவோடு ஐக்கியம் வைத்தார்கள், அது வேற. ஆனால் கட்சி தொடங்கிய போது இவர்கள் எல்லாம் உறுதியாக பேசினார்கள், நாங்கள் யாரோடும் கூட்டணி இல்லை, குறிப்பாக திமுக அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று குறைந்தபட்சம் பேசினார்கள். கட்சி தொடங்கிய போதாவது பேசினார்கள். ஆனால் கட்சி தொடங்கும் போதே நாங்கள் கூட்டணிக்கு தயார் என்று பேசினார் விஜய்னா, அப்ப இவருடைய அரசியல் எப்படி இருக்கும்? அதான் நாங்கள் விமர்சிக்கிறோம். நீங்க மாநாட்டுக்கு முன்னாடி விமர்சிக்கலையே, மாநாட்டுக்கு பின்னாடி தான் விமர்சிக்கிறீங்க. மாநாடை பார்த்து பயந்து மாநாடு பார்த்ததுனாலதான் அவர் கொள்கை எனக்கு தெரிஞ்சது. விஜயின் கொள்கை கோட்பாடு அவர் கருத்தியல் தமிழ் எங்களுக்கு நலம் கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழர் நிலத்துக்கும் தமிழர்களுக்கும் வேறானது, முரணானது. ஆனால் நாங்கள் விமர்சிக்கிறோம், எதிர்க்கிறோம். எங்கள் பெற்றோர்கள் எனக்கு தெரிய வேணும்.
எங்கள் தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் உங்களுக்கு ஒரு தெளிவு வேண்டும். சீமான விஜய் கூட்டணிக்கு சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதனால சீமான் விஜயை விமர்சிக்கிறார். கூட்டணி போய் சுயலாபம் தான் அடைய வேண்டும் என்பது நாம் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் நோக்கமாக இருக்கும் என்றால் 2019 11 கோடியை வாங்கிக் கொண்டு யாருடனாவது கூட்டணி போயிருக்க முடியும். ஏன் இன்றைக்கும் கூட்டணிக்கு போனோம், பணம் சம்பாதிக்கணும், பலன் அடைக்கணும், சுயலாபம் பெற வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருந்தால் ஏன் நடிகர் விஜயோடு நாங்கள் போனோம்? 8% வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சி எவர் உடன் வேண்டும், யாருடன் கூட்டணிக்கு வர முடியும்? 500 கோடி 1000 கோடியை பெற முடியும். இந்த மண்ணில் வெறும் 3% வாக்கு, 3% வாக்கு வைத்திருக்கிறவங்க 500 கோடி வாங்கிட்டு கூட்டணி போறான். 8% வாக்கு வைத்திருக்கிற நாம் தமிழர் கட்சி விஜய் கூட்டணிக்கு சேர்த்துக்கலாம்னு சொன்னதால சீமான் விரக்தியில் பேசாரு, விமர்சிக்கிறாரு. சீமானும் சீமானின் தம்பிகளும் சுயலாபத்திற்காக அரசியல் செய்ய வந்திருந்தால் நாங்கள் எப்போதோ சட்டமன்றத்துக்குள்ளே சென்றிருப்போம். அம்மையார் செயலா உயிரோடு இருந்தபோது 3 சீட்டு 4 சீட்டை வாங்கி கொண்டு சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்க வேண்டும். எங்களுக்கு அற்ப வெற்றி முக்கியம் இல்லை. இந்த மண்ணின் இந்த மக்களின் உரிமைதான் எங்களுக்கு அடிப்படை முக்கியம் என்பதனால நாங்கள் களத்தில் இருந்து போராடி கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மையும் நேர்மையையும் தேடிச்சவன் பொய்யின் நிழலில் இளைப்பாற மாட்டான். அப்படி நாங்கள் இந்த பொய்யின் நிழலில் எப்போதும் இளைப்பாற மாட்டோம். இறுதி வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக களத்தில் நின்று போராடுவோம். எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். நீங்க தனிச்சு நின்னா வெல்ல முடியாது தம்பி. தனிச்சு நின்னாதான் நீங்க வெல்லுவீங்க. உங்க நல்லதுக்கு சொல்றேன் தம்பி. அண்ணா நீங்க எங்க நல்லதுக்கு சொல்லாதீங்க. நாங்க தனிச்சு நிற்பதே உங்க நல்லதுக்குத்தான், எங்கள் மக்களின் நலனுக்காகத்தான். நாம் நம்ம கட்சி தனித்து நிற்கிறது, போராடுகிறது. இந்த மண்ணில் கடந்த 10-12 ஆண்டுகளாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிராக கொண்டு வந்த அத்தனை சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் அத்தனை திட்டங்களையும் சட்டங்களையும் எதிர்த்து ஒரு கட்சி இந்த மண்ணில் போராடியது என்றால் அது நாம் கட்சி மட்டும்தான். அதை எங்கள் பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். தேனி மாவட்டத்தில் மலைகளை குடைந்து கொண்டு வந்த நியூட்ரினோ ஆய்வக திட்டத்தை எதிர்த்து போராடியது உண்மையும் நேர்மையாக போராடியது நாம் கட்சி மட்டும்தான். 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிராக உண்மையும் நேர்மையாக போராடி வழக்கு வாங்கி சிறை சென்றது எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். அத்தனை மக்கள் சிக்கல்களுக்கும் தொடர்ந்து களத்தில் இருப்பது நாம் தமிழ்ச்சி மட்டும்தான் என்பதை எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இங்கே இருக்கக்கூடிய தலைவர் மக்கள் அத்தனை பேரும் போராடுவான். சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று போராடுவான், ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று போராடுவான், மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று போராடுவான். ஆனால் சாராயம் விற்பவனோடு கூட்டணியில் இருப்பான், ஊழல் கட்சிகளோடு கூட்டணியில் இருப்பான். உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் மனச்சான்றோடு சிந்திக்கணும். இன்றைக்கு நிர்வாகம் இந்த மண்ணில் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் உணரணும். சாராயம் குடித்துவிட்டு தன்னிலை மறந்து சாக்கடையில் விழுந்து கிடக்கிற மனிதர்களை நான் கண்டதோ என் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பார்த்துவிடக் கூடாது என்று பேசியவர் அறிஞர் அண்ணா. எப்படி சாராயம் குடித்துவிட்டு தன்னிலை மறந்து விழுந்து கிடக்கிற மனிதர்களை என் பிள்ளைகள் பார்த்துவிடக் கூடாது என்று பேசினார். ஆனால் அதே பிள்ளைகளை இன்றைக்கு சாராயத்தை ஊற்றுப்படுத்து சாக்கடையில் கிடத்தியவர்கள் கருணாநிதியும் செய்கிறார். திமுகவும் அதிமுகவும் மறுக்க முடியுமா? ஒருபடி நிச்சயம் 3 படி லட்சியம் என்று பேசினார் அறிஞர் அண்ணா. 3 படி அரிசியை வழங்குவதற்கு வழி இல்லாமல் நிதி நெருக்கடியில் அன்றைக்கு அண்ணாவின் அரசு இருந்தபோது அதிகாரிகள் எல்லாம் சொன்னாங்க, சாராய வர்த்தகத்தை அரசு கையில் எடுத்துக்கொண்டால் நமக்கு நிதி பெருக்கம் ஏற்படும், நிறைய நிதி கிடைக்கும். அதெல்லாம் முன் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை போல 3 படி அரிசியை கொடுக்க முடியும் என்று சொன்னபோது அறிஞர் அண்ணா சொன்னது என்ன தெரியுமா? சாராயம் விட்டு கிடைக்கிற காசும் கிருஷ்ணரோகி கையில் இருக்கக்கூடிய வெள்ளையும் ஒன்றுதான், எனக்கு அந்த பணம் தேவையில்லை என்று பேசியது அறிஞர் அண்ணா. இன்றைக்கு அண்ணாவின் பெயரை சொல்லி ஆட்சி நடத்துகிறவர் ஏன் சாராயத்தை ஊற்றி கொடுக்கிறாரு? மதுவில்லா சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று பேசுகிற நடிகர் விஜய் அவர்கள் சாராய ஆலயத்துக்கு திமுக தலைவர்கள் அதிமுக தலைவர்கள் குறித்து பேசியது ஏன் பேச வைக்கா? ஏன் பேச? இந்த உலகில் எந்த நிலத்திலும் இப்படி ஒரு அவலம் இல்லை, எந்த நிலத்திலும் இப்படி ஒரு அவலம் இல்லை.
உலகில் அத்தனை நாடுகளிலும் சினிமா இருக்கிறது, சினிமா நடிகர்கள் இருக்கிறார்கள். எம்ஜிஆரை காட்டிலும் புகழ்பெற்ற நடிகர்கள், ரஜினிகாந்தை காட்டிலும் புகழ்பெற்ற நடிகர்கள், விஜயகாந்தை காட்டிலும் புகழ்பெற்ற நடிகர்கள், கமலஹாசனை காட்டிலும் புகழ்பெற்ற நடிகர்கள், விஜயை காட்டிலும் புகழ்பெற்ற நடிகர்கள் உலகில் அத்தனை நாடுகளிலும் இருக்கான். ஆனால் எந்த நாட்டிலும் நடிகர்களை தலைவர்களாக மக்கள் ஏற்பதில்லை. திரையரங்கில் தலைவர்களை மக்கள் தேர்வதில்லை. ஆனால் இந்த நாட்டில் இந்த தான் மிகப்பெரிய வரலாற்று சுயமாக சினிமா நடிகர்களை, திரையரங்கில் தலைவர்களை எங்கள் மக்கள் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். மைக்கேல் ஜாக்சன் என்ற ஒரு கலைஞர், மைக்கேல் ஜாக்சனை தெரியாதவர்கள் இந்த மண்ணில் எவரும் இருக்க முடியாது. பெரியவர்கள் முதல் இன்று இருக்கக்கூடிய சிறுபிள்ளைகள் வரைக்கும் அத்தனை பேரும் மைக்கேல் ஜாக்சனை தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம். மைக்கேல் ஜாக்சனை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. உலகின் ஆகப்பெரும் கலைஞர், உலகில் இருக்கக்கூடிய 194 நாடுகளிலும் அவனுக்கு ரசிகர்கள் உண்டு. மைக்கேல் ஜாக்சன் இறந்தபோது அழாத மனிதர்கள் இல்லை. உலகம் முழுக்க இருந்த அத்தனை நாடுகளிலும் அத்தனை நாட்டு குடிமக்களும் மைக்கேல் ஜாக்சன் செத்தபோது இறந்தபோது அழுதோம், கண்ணீர் வடித்தோம். இதே தமிழ்நாட்டில் பல தெருக்களில் மைக்கேல் ஜாக்சனுக்கு பதாகை வைத்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மறுக்க முடியுமா? மைக்கேல் ஜாக்சனுக்கும் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அப்ப மைக்கேல் ஜாக்சனை காட்டிலும் உலகில் மிகப்பெரிய கலைஞன் எவனும் இல்ல. மைக்கேல் ஜாக்சனை காட்டிலும் ரஜினிகாந்த் பெரிய புதுங்கி இல்ல. மைக்கேல் ஜாக்சனை காட்டிலும் கமலஹாசன் பெரிய புதுங்கி இல்ல. மைக்கேல் ஜாக்சனை காட்டிலும் அஜித் பெரிய புதுங்கி இல்ல. மைக்கேல் ஜாக்சனை காட்டிலும் விஜய் பெரிய புதுங்கி இல்ல. உலகில் ரசிகர்களே இல்லாத நாடுகள் இல்லை. மைக்கேல் ஜாக்சனுக்கு கண்ணீர் வடித்தார்கள் மைக்கேல் ஜாக்சன் செத்தவாது. ஆனால் மைக்கேல் ஜாக்சன் அரசியலுக்கு வந்தால் தலைவனாக எவனும் இருக்க மாட்டான். மைக்கேல் ஜாக்சனின் சொந்த நிலமான சொந்த நாடான அமெரிக்காவில் உள்ள மைக்கேல் ஜாக்சனை அரசியல் தலைவராக ஏற்க மாட்டார்கள், ஏற்க மாட்டாங்க. அப்ப சினிமாவில் இவர் 5 ரூபாய் டாக்டர் நடிச்சிட்டாரு. 5 ரூபாய்க்கு மெர்சல் படத்தை வைத்தியம் பார்த்தாரு. அதனால இவர் ஆட்சிக்கு வந்து 5 ரூபாய்க்கு மருத்துவம் கொடுப்பாரு. ஏன்னா அயோக்கிய பயல்களா, இதை விட மிகப்பெரிய அபத்தம் இருக்க. நாடோடி மன்னன் திரைப்படத்துல நடிகர் எம்ஜிஆர் கிளைமேக்ஸ்ல இறுதி காட்சியில ஆட்சிக்கு வந்துருவார். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டு, என் ஆட்சி கொட்டத்தில், என் ஆட்சியில், என் நாட்டில் ஏழை மக்களுக்கு அனைவருக்கும் இருக்கிற நிலங்களை எல்லாம் பகிர்ந்தளிக்கப்படும். ஏழை மக்களுக்கு 6 மாதங்களை நான் இலவசமாக கொடுப்பேன். பாடசாலைகளில் அத்தனை மக்களுக்கும் இலவசமாக கல்வியை கொடுப்பேன். யார் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் திரைப்படத்துல. ஏன் நம்ம சித்தப்பன் பெரியப்பன் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் படத்துல பேசிட்டாரு. அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா தமிழ்நாட்டில் ஏழைகளே இருக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் சினிமாவில் பேசிட்டாரு. வாக்களிச்சு அதிகாரத்தை கொடுத்தோம். ஒரு அண்ணன் சத்தியமா சொல்றேன், இப்ப பேருந்துல வரும்போது ஒரு அண்ணன் தொலைபேசி பேசாரு, விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் யாராவது அவதார புருஷன் சத்தியமா பேசுறாங்க, சத்தியமா பேசுறாரு. என் பக்கத்துல உட்காந்து தொலைபேசியில ஒரு அண்ணன் இன்னொருத்தர் பேசாரு, விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாதுங்க. எம்ஜிஆர் யாரு? அவர் அவதார புருஷருங்க. ஏழைகளுக்காகவே பிறந்து ஏழைகளுக்காகவே வாழ்ந்தவர் எம்ஜிஆர். இன்னமும் எங்க பெற்றோர்கள் நம்பிக்கொண்டு இருக்கீங்க. இன்னமும் எங்க பெற்றோர்கள் நம்பிக்கொண்டு இருக்கீங்க. ஏழைகளுக்காகவே பிறந்தார், ஏழைகளுக்காகவே வாழ்ந்தார் என்றார் எம்ஜிஆர். இந்த மண்ணில் அதிகாரத்தை செலுத்திய போது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அடிப்படை கல்வி அத்தனையும் பணக்காரருக்கு ஒரு கல்வி, ஏழைக்கு ஒரு கல்வி என்று இல்லாமல் அத்தனை பேருக்கும் தரமான கல்வியை ஏன் இலவசமாக கொடுக்கிறார்? எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மருத்துவம், ஆத்தாளுக்கும் மக்களுக்கும் உடம்பு சரியில்லைன்னா ஒரு மருத்துவம் என்று ஏன் இருந்தது? அத்தனை மக்களுக்கும் தரமான மருத்துவத்தை இலவசமாக எம்ஜிஆர் ஏன் கொடுக்கல? அப்போ எம்ஜிஆர் என்கிற தனி மனிதர் மீது நமக்கு விமர்சனம் இல்லை. அவர் நல்லவராக இருக்கலாம், மிகவும் நல்லவராக இருக்கலாம். நம்மை நோக்கி வந்தவருக்கு, தன்னை நாடி வந்தவருக்கு தான தர்மம் செஞ்சிருக்கலாம். தனி மனிதரை நம்ம விமர்சிக்கிறோம். அதனால்தான் சொல்றோம், எங்கள் பெற்றோர்கள் எங்கள் உடன்பிறந்தார்கள். நீங்கள் இந்த மண்ணில் வாக்களிக்கும் போது, அரசியல் படும்போது நீங்கள் தனி மனிதரை ஏற்று வரக்கூடாது, தத்துவத்தை ஏற்று வர வேண்டும். ஏன் எம்ஜிஆர் என்கிற தனி மனிதரை நாம் விமர்சிக்க முடியாது? நீங்கள் தனி மனிதரை ஏற்று வந்ததால் அவர் உங்களுக்கு ஆகப்பெரும் இவரா தெரிகிறார், ஆகப்பெரும் தலைவரா தெரிகிறார். ஆனால் நீங்கள் தத்துவத்தை ஏற்கணும். எம்ஜிஆர் ஏற்று வந்த தத்துவம் என்ன, கோட்பாடு என்ன? எம்ஜிஆரின் கோட்பாடு அத்தனை மக்களுக்கும் தரமான மருத்துவம் சமமாக கொடுக்கணும், தரமான கல்வி சமமாக கொடுக்கணும் என்பது கோட்பாடாக தத்துவமாக இருந்திருந்தால் இந்த மண்ணில் ஏன் இருக்கும் ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்கான ஒரு கல்வி இருக்கு. அப்போ கோட்பாடு இல்ல, கொள்கை இல்ல. இன்றைக்கும் தனி மனிதர்களை தலைவர்களாக ஏற்று செல்லக்கூடிய அவலநிலை இருக்கிறது, அபத்தம் இருக்கிறது. எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் அதை உணரணும். தத்துவத்தை, கோட்பாட்டை எவன் ஒருவன் முன்வைக்கான்,
அந்த தத்துவமும் கோட்பாடும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமானதாக தமிழர் நிலத்துக்கானதாக இருக்கிறதா என்று எங்கள் பெற்றோர்கள் பார்க்கலாம். இவன் முடிவு பண்ணிட்டான், தமிழ்நாட்டுக்கு தத்துவமோ கோட்பாடோ கொள்கையோ தேவையில்லைங்க. இவன் முடிவு பண்ணிட்டான். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த கொள்கையும் இல்ல. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், ஒண்ணு தேசியம் சொல்லு இல்ல திராவிடம் சொல்லு. இங்க திராவிட தத்துவத்தை திராவிட கோட்பாட்டை கட்டமைத்தவர்கள் பெரியார் தொடங்கி அன்று அண்ணா வரைக்கும் நாங்கள் இந்திய தேசியத்தை ஏற்கல, இந்திய தேசியம் திராவிடத்திற்கு எதிரானது, திராவிடம் இந்திய தேசியத்திற்கு எதிரானது என்று கட்டமைத்தார்கள். அப்ப திராவிடமும் இந்திய தேசியமும் எதிரானது, முரண்முரணானது, இப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்ப விஜயகாந்த் என்ன பண்ணாரு? தேசிய முற்போக்கு திராவிடத்தாவா? அப்ப அவன் முடிவு பண்ணிட்டான், தமிழ்நாட்டு மக்களுக்கு கொள்கை கோட்பாடுலாம் தேவையில்லை, அவனுக்கு திரை கவர்ச்சி, சினிமாவில் நடிச்சிருந்தா போதும், வாக்குக்கு காசு கொடுத்தா போதும், ஓட்டு கோழி பிரியாணி கொடுத்தா போதும், அவன் வாக்களித்த அதிகாரத்தை கொடுத்துருவான் என்கிற அற்ப எண்ணம் உண்மையும் என்னையும் அடிமுட்டாளாக சிந்தித்து இவர்கள் கட்சி கோட்பாடு இல்ல, கொள்கை இல்ல. விஜயகாந்த் அடுத்து கமலஹாசன் கட்சி தொடங்கி வர்றாரு. அவர்கிட்ட கொள்கை என்ன கோட்பாடு கேட்கறாங்க. கொள்கை கோட்பாடுலாம் இல்ல, ஊழலை விடுத்தார், நல்லாட்சி கொடுப்போம், எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி கொடுப்போம், காமராஜர் மாதிரி ஆட்சி கொடுப்போம். அப்போ கொள்கை கோட்பாடு இல்லை என்றால் எம்ஜிஆர் ஆட்சி செய்த போது எப்படி இருந்ததோ அதுதான். தனி மனிதர் நல்லவராக இருக்கலாம், ஆனால் அவர் ஏற்றிருக்கிற கொள்கையும் கோட்பாடும் சரியானதாக இல்லை என்றால் எந்த கோபனாலையும் உண்மையை என்னை விற்க முடியாது, காட்ட முடியாது. இப்ப விஜய் கட்சி தொடங்கி வர்றாரு, அவருக்கும் அதான் சொல்றாரு, அவரும் அப்படித்தான் வர்றாரு. இந்த மண்ணுக்கு கொள்கை எல்லாம் தேவையில்லைங்க. ஏங்க நீங்க ஒண்ணு திராவிட கொள்கைன்னு சொல்லுங்க, இல்ல தமிழ் தேசிய கொள்கைன்னு சொல்லுங்க, இல்ல இந்திய தேசிய கொள்கைன்னு சொல்லுங்க. திராவிடமும் தமிழ் தேசியமும் எனக்கு ஒண்ணுதான். அப்ப என்ன சொல்ற? எனக்கு தத்துவம் முக்கியம் இல்ல, நான் எம்ஜிஆர் ஒரு ஆட்சி கொடுப்பேன், நான் நல்லாட்சி கொடுப்பேன். என்ன நல்லாட்சி கொடுப்பீங்க? என்ன நல்லாட்சி கொடுப்பேன்? மெர்சல் திரைப்படத்துல 5 ரூபாய் டாக்டர் நடிச்சாரு விஜய், 5 ரூபாய் டாக்டர் நடிச்சாரு. இவர் ஆட்சிக்கு வந்து 5 ரூபாய்க்கு மருத்துவம் கொடுப்பாரு நம்புறேன். நடிகர் விஜய் திரைப்படத்தில் 5 ரூபாய் மருத்துவராக 5 ரூபாய் டாக்டராக நடித்தார். ஆனால் உண்மையாகவே சென்னையில் ஜெயச்சந்திரன் என்கிற ஒரு மருத்துவர் 5 ரூபாயை வாங்கிக் கொண்டு 41 ஆண்டு காலம் இந்த மக்கள், அந்த மண்ணின் மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்தார். ஜெயச்சந்திரன் என்கிற மருத்துவர் 5 ரூபாய் மருத்துவர். மெர்சல் திரைப்படம் வரும்போது அவர் உயிரோடு இருந்தார். மெர்சல் திரைப்படம் வந்து ஏறத்தாழ 2-3 ஆண்டுகளுக்கு பின்னால் உண்மையான 5 ரூபாய் டாக்டர் ஜெயச்சந்திரன் செத்து போனார். சினிமாவில் 5 ரூபாய் டாக்டராக நடித்து கைத்தட்டல் வாங்கிய நடிகர் விஜய் உண்மையான 5 ரூபாய் டாக்டர் செத்தவாது ஒரு அறிக்கை, ஒரு அஞ்சலி நேரில் போய் பார்த்தது எதுவும் இல்லை. ஆனால் நம்பல, இது தப்பு தம்பி. நாங்கள் ஒரு பெருங்கனவோடு இருக்கிறோம். உன்னால் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை சுமந்தனேன், அதுதான் இந்த உலகில் எல்லாவற்றையும் கூட மேலானது. ஐன்ஸ்டீன் சொல்றான். ஐன்ஸ்டீன் சொன்னதை போல எங்களால் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை நாங்கள் சுமந்து நிற்கிறோம். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, பெண்ணிய அடிமைத்தனம், மதுமத போதை, இவை ஏதுமற்ற ஒரு உண்மையும் நேர்மையுமான சமூகத்தை உருவாக்குவது, கட்டமைப்பது, இதுதான் எங்கள் நோக்கம், லட்சியம், எங்கள் கனவு. சின்ன பிள்ளைங்க நான் வச்சு 30 பேர் 40 பேர் கூடி நின்று கத்துறான், இவன் எப்படி அதிகாரத்துக்கு வருவான், எப்படி நமக்கான உரிமையை பெற்றுத்தருவான் என்கிற எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது. எவ்வளவு படையில் எத்தனை வீரர்கள் பயணிக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, அந்த படையை யார் வழிநடத்துகிறார்கள் என்பதுதான் முக்கியம். அதை நீங்க புரிந்து கொள்ளலாம். நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், ஏன் இவ்வளவு உறுதியாக, இவ்வளவு திமிரோடு, இவ்வளவு உறுதியாக நின்று பேசுறோம், உறுதியாக நாங்கள் அதிகாரத்துக்கு வருவோம் என்று ஏன் இவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறோம்? நீங்கள் எல்லாம் வெறும் 30 திரைப்படம் நடித்த நடிகனை தலைவராக ஏற்று நிற்கிறீர்கள். ஆனால் நாங்கள் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் பேரத்தின் 50,000 ஆண்டுகள் வரலாறும் நாகரிகமும் இந்த உலகில், இந்த பூமி பெண்ணில் பெருமைமிக்க பெற்றிருக்கிற தமிழர் பேரினம் என்கிற ஒரு இனத்தில், இந்த இனத்திற்காக இந்த பூமி பந்தில் முப்படை கட்டிய தலைவன் பிரபாகரனை தலைவராக ஏற்று நிற்கிறோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் வெறும் 30 திரைப்படம் நடித்தவனை தலைவராக ஏற்று நிற்கிறீர்கள். நாங்கள் இந்த பூமி பந்தில் தமிழக்கென்று முப்படை கட்டிய பிரபாகரனை தலைவராக ஏற்று நிற்கிறோம். அந்த திமிரோடு நம்பிக்கையோடு சொல்றோம், நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக இந்த மண்ணில் அதிகாரத்துக்கு வரும். தூய தமிழர் அரசை இந்த மண்ணில் நிறுவுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். அதை நாளை மலரும் நாம் தமிழர் சொல்லும். நாம் தமிழர்.